உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னடா இது? என்ன மிருகம் உள்ள வந்துருச்சா? டேய், என்னடா இப்படி கொரட்ட விடுற? இது எப்பத்துல இருந்துடா? டேய் அண்ணா, டேய் இப்ப தூங்கிட்டு இப்பதான்டா புரியுது அண்ணி எதுக்கு பஞ்சு கொடுத்தாங்க. என்ன இவங்க கை கால மாத்தி மாத்தி போடுறாங்க? இதுக்கு தான் தலைகாணியை நடுவுல வச்சாங்களா? நாம தான் புரிஞ்சுக்காம தூக்கி போட்டோமோ? டேய் ப்ளீஸ் டேய் கொரட்ட விடாதடா டேய் ப்ளீஸ். குட் பைல சைலண்டா தூங்குமா. கம்முனு படு. இது கம்முனு படா, கைய விடுறா. நான் மீனாட்சி இல்லடா. தூங்குன மாதிரி தான். டேய் ப்ளீஸ் டேய் கொரட்ட விடாதடா. டேய் இப்போ புரியுதுடா எனக்கு அண்ணி ஏன் தாலி தூக்கி போட்டு போச்சுன்னு. கொரட்ட விடுறான் பாரு. வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டல. நல்லா நிம்மதியா தூங்கு. என்னடா இங்க வந்து கேக்குது? ஏங்க இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நினைச்சேன் நீங்க கண்டிப்பா வெளியே வருவீங்கன்னு நான் நினைச்சேன். ஏங்க அப்படி நினைச்சீங்க? என் ஞாபகம் வந்து உங்களை தூங்க விடாம செஞ்சிருக்கோம். அதான் நீங்க வெளியே வந்துட்டீங்க. சரியா? இல்ல, நீங்க நிறைய சினிமா பாப்பீங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க? என் அண்ணனோட கொரட்ட சத்தம் தாங்காம தாங்க இங்க வந்தேன். சந்தோஷ் சுப்ரமணியம் படம் பாத்துருக்கீங்களா? அந்த சீன் ரிப்பீட். அப்ப நீங்க என்ன பார்க்க வரலையா? ஐயோ இல்லங்க. நான் கூட என்ன நினைச்சு ஃபீல் பண்ணி தான் வெளியே வந்தீங்களோன்னு நினைச்சேன். ஏங்க தூங்க போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உங்களை பார்த்துட்டு தான் போனேன். அப்புறம் ஏங்க உங்களை நினைச்சு ஃபீல் பண்ண போறேன்? நீங்க வேணா என்ன நினைக்காம இருந்திருக்கலாம். ஆனா நான் உங்களையே நினைச்சு தூக்கம் வராம தான் வெளியே வந்தேன். ஏங்க நிஜமாவே எங்க அண்ணனோட கொரட்ட சத்தம் தாங்க முடியாம தாங்க நான் வெளியே வந்தேன். சரி அதை விடுங்க. ஏங்க நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி பொண்ணு பாக்குற விஷயம் நடந்து நாம தனியா மீட் பண்றது ஒரு மாதிரி கிக்கா இருக்குல்ல? கிக்கா இருக்கா? நீங்க வேற பக்குன்னு இருக்குங்க. எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. சரி அதையும் விடுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லனா சொல்லுங்க, நான் சமைச்சு கொடுக்கறேன். ஏற்கனவே நான் சாப்பிட்டேங்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். சரி அப்போ பால் காய்ச்சி எடுத்துட்டு வரட்டுமா? ஓ இதுக்கு அவன் கொரட்டே பெட்டர்னு நினைக்கிறேன். ஏங்க எனக்கு பால்லாம் வேண்டாம். உங்களால முடிஞ்ச ஐஸ்கிரீம் பண்ணி தர முடியுமா? குல்ஃபி ஐஸ்கிரீம். என்ன லுக்கு? முடியாதுல, பேசாம போய் படுத்து தூங்குங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.